கடல் போன்று பரவியிருக்கும் கல்வியினை கல்விக்கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான பப்ளிக் ஆன்சர்ஸ் ஷீட் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் பப்ளிக்குடைய 12th கெமிஸ்ட்ரி ஆன்சர் ஷீட் வந்து எப்படி ப்ரெசென்டேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை போத் 11 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன், போத் 11th அண்ட் 12th வந்து பார்த்தீங்கன்னா சேம் கொஷின் பேட்டர்ன் தான். ஸோ தட் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். 12th நம்ம அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய எல்லா பேப்பர் ப்ரெசென்டேஷன் வீடியோவுமே 11th கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும். நீங்கள் அதையுமே வந்து பார்த்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான நியூ டெக்ஸ்ட் புக் பேசிக்ல ஃபர்ஸ்ட் அகாடமிக் இருக்கு பப்ளிக் நடந்த அந்த ஒரிஜினல் ஆன்சர் ஷீட் இது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அப்படி வாங்கின ஒரு ஆன்சர் ஷீட் தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே 1 மார்க் ரைட் பண்ணிருப்பாங்க. மோர் தென் பெட்டர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் ரைட் பண்ணுவீங்க. 1 மார்க்கே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரைட் பண்ணுங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் ப்ரெசென்டேஷன் அனலைஸ் பண்ணும்போதே பார்த்துருந்தோம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 5 மார்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க், அதுக்கப்புறம் 2 மார்க், அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு 1 மார்க் ரைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 84 அவுட் ஆஃப் 90க்கு 84 எடுத்திருக்காங்க. நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நம்ம எவ்வளோ ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றது செகண்டரி. கண்டென்ட் கரெக்டாக இருந்து அப்படின்னா மார்க் கொடுத்துருவாங்க. ப்ரெசென்டேஷன் எந்த இடத்துல பார்ப்போம் அப்படின்னா ஒரு 85, 86, 87 அந்த ரேஞ்சில் வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்டேஷனை செக் பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்கள் ப்ரெசென்டேஷன் கொஞ்சம் பெட்டராக கொடுங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் 15 மார்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அண்ட் அதே போல் நீங்கள் ஒவ்வொரு 2 மார்க்ஸ் ரைட் பண்ணும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா இது போல் சப்டைட்டில் கண்டிப்பாக கொடுங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்களும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் அதை வந்து கொடுக்காம விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் சப்டைட்டில் கொடுக்கணும். அதே போல் பார்ட் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இருக்கும். பார்ட் 4 வரைக்கும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு கொஷின் முடிஞ்சோன்னா அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சப்டைட்டில் மெயினாக கொடுங்க. சப்டைட்டில் கொடுக்கல அப்படின்னா அது தப்பு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கா சப்டைட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறது. ஸோ தட் கண்டிப்பாக நீங்கள் சப்டைட்டில் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஆசிட் கேட்டிருக்காங்க. சப்டைட்டில் கொடுத்து எக்ஸாம்பிளாக ரைட் பண்ணியிருக்காங்க. இது போல ஒரு சில டைம்ஸில் எக்ஸாம்பிள் ரைட் பண்ணும்போது தனியாக இந்த இடத்துல எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, எலிஜிபிளாக ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லூயிஸ் பேஸ், இந்த லூயிஸ் பேஸுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் தனியாக கீழே போட்டு ரைட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம்பிளோட பாயிண்ட் டக்குன்னு பார்த்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ரியாக்ஷன்ஸ்லாம் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. ஏதாவது மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் கரெக்டாக போடுங்க ரியாக்ஷன்ஸ் போடும்போது. பட் அந்த ரியாக்ஷனே தப்புன்னு சொல்லிட்டு 0 மார்க் கொடுத்துட்டாங்க. பட் ரியாக்ஷன் போடும்போது கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் 3. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டினுக்கு சப்டைட்டில் 5 மார்க், 2 மார்க், 3 மார்க் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சப்டைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சப்டைட்டில் விட்டுறாதீங்க. சப்டைட்டில் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். எல்லாத்துக்குமே அந்த சப்டைட்டில் கரெக்டாக கொடுங்க. அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பரில் சப்போஸ் ஏபி நமக்கு 5 மார்க்கில் ஏபி இருக்கும். அந்த ஏபியை கண்டிப்பாக கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஏபி கொடுக்கல அப்படின்னா அதுக்குமே வந்து மார்க் லெஸ் பண்ணுவாங்க. இது என்ன கொஸ்டின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்டர்சன் ஈக்குவேஷன். இது இந்த வருஷம் ரெடியூஸ் சிலபஸ் நினைக்கிறோம். இந்த வருஷம் இருக்கான்னு தெரியல. மேபி இந்த வருஷம் இது ரெடியூஸ்டாக இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு 3 மார்க். 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கும், ஆஸ்ட்ரோ டைலூஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க்ஸ். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன், ஆஸ்ட்ரோ டைலூஷன். அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் ஆர்டர்ல இருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான 5 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க. அது கண்டிப்பாக வந்துடும். மோஸ்ட்லி இந்த ரெண்டுத்துலேருந்து ஒன்று வந்துருக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே போல் நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஆர்கானிக்கில் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? இந்த டால்ஸ் ரியேஜென்ட், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ஸ் ரியாக்ஷன், இது போல் வந்து கப்ளிங் ரியாக்ஷன், இது எல்லாமே வந்து படிச்சுங்க. எல்லாம் இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் எல்லாமே இருக்குது. இம்பார்ட்டன்டான 2 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாமே நம்மளோட வெப்சைட்ல ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. நீங்க அதை ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கங்க. அண்ட் நமக்கு ரீசெண்டாக முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வெப்சைட்ல போட்டுட்டு டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களோட டெலிகிராம் ஓப்பன் பண்ணி கல்வி கடல் அஃபிஷியல் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது போல வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் கண்டிப்பாக போடுங்க. இதுக்கு 2 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. 2 மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த 2 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேவையில்லாத பாயிண்ட் ரைட் பண்ணியிருக்காங்க போல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் அந்த பாயிண்ட் தப்பு போட்டுட்டு அதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. தேவையான பாயிண்ட் மட்டும் ரைட் பண்ணுங்க. தேவையில்லாமல் இவ்வளோ பாயிண்ட் ரைட் பண்ணி இங்கே 2 மார்க் தான் எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாயிண்ட் ரைட் பண்ண தேவையே கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 4 வந்துடும். இதில் ஜோன் டிஃபைனிங் ப்ராசஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அப்படின்றது கண்டிப்பாக இதில் கேட்டுட்டாங்க. ஜோன் டிஃபைனிங் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராசஸ். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்மளோட புக்கில் இருக்காது. நீங்களே பிக்சர் வந்து நம்மளோட புக்கில் இருக்காது. நீங்களே பிக்சர் போட்டுங்க. ஜஸ்ட் கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் டிஃபைனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா பிக்சர் வந்துடும். அந்த பிக்சர் எடுத்து இங்கே வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தாராளமாக இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா இந்த ராட் இருக்குல்ல அதுதான் வந்து இம்பியூர் ராட், இம்பியூர் மெட்டல். அண்ட் அந்த ரவுண்ட் ஒன்று போட்டிருக்காங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். இது 2 கரெக்டாக இருந்தால் அப்படின்னா மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் கீழே போகிறது கொஞ்சம் கரெக்டாக ரைட் பண்ணுங்க. அதை கரெக்டாக ரைட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. இது எவ்வளோ மார்க்? 2 மார்க் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு 3 மார்க் கொஸ்டினாக இருக்கும். அதுக்கு 2 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே.
சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ல ஒரே கொஸ்டின் கேட்டிருக்காங்களா இல்லை ஏபி கேட்டிருக்காங்களான்னு தெரியல. இதுக்கு 2 மார்க் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணுங்க. இன்னும் பெட்டரா ரைட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா பாயிண்ட்மே தான் இவங்க ரைட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் பெட்டரா ரைட் பண்ணியிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரங்கல் டிஃபெக்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க். ஃப்ரங்கல் டிஃபெக்ட், ஷார்ட் கீ டிஃபெக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th 7th லெசன்ல இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. அந்த டயக்ராம்லாம் கொஞ்சம் நீட்டாக போடுங்க. அதை போடும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மேக்னெட்டிக் அதாவது விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 5th லெசன் கோஆர்டினேட் கெமிஸ்ட்ரியில் வந்து இது கண்டிப்பாக இருக்கும். இந்த 5th லெசனில் இருக்கக்கூடியதை கண்டிப்பாக படிச்சுக்கங்க. இதை சென்ட்ரல் மெட்டல் அயான் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வந்துடும். ரெடியூஸ் சிலபஸ் பேசிக்கே இது வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ்க்கான ஆன்சர் ஸ்கிரிப்ட். பட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் சிலபஸ் நமக்கு இருக்கு, நீங்கள் அதையும் படிச்சுக்கலாம். அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7th லெசன் இன்டெகிரேட்டட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இன்டெகிரேட்டட் லா ஃபார் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இருக்கும். ஆஃப் லைஃப் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஆஃப் லைஃப் ஃபார் ஜீரோ ஆர்டர் எல்லாமே இருக்கும். இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு 1 டைம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் போட்டு பார்த்துங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க்ஸ், ரிப்பீட்டடான 5 மார்க்ஸ். அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிவிஷனே கிடையாது. அவங்க இந்த ரிப்பீட்டடான 5 மார்க்ஸ் ஒன்ஸ் ரைட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து கண்டிப்பாக வந்துடும். அண்ட் அதே போல் இந்த ஒரு டிஃபரன்ஷியேட்டும் ஈஸியாக இருக்கும். ஒரு 4-5 டிஃபரன்ஷியேட் தான் இருக்குது. அந்த டிஃபரன்ஷியேட் படிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு டிஃபரன்ஷியேட் கண்டிப்பாக வந்துடும். என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4th or 5th லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஷியேட் ஒன்று இருக்கும். அதை படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிஸ்ட் ஆப்ஷன், ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் வால்யூமில் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வால்யூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைன் சால்வைன்ஸ், அமாஸ்பரஸ் சால்வைன்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கங்க. அண்ட் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4th லெசனில் ஒரு டிஃபரன்ஷியேட் இருக்கும். டிஃபரன்ஷியேட் விட்டுறாதீங்க. டிஃபரன்ஷியேட் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஃபரன்ஷியேட்ல மார்க் வந்துடும். டிஃபரன்ஷியேட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஒரு பக்கம் படிச்சிங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் ஈஸியாக ரைட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 3 மார்க் இல்லை 2 மார்க் வந்துடும். ஒரு சில நேரத்தில் அதை 5 மார்க்கில் கூட கேட்கலாம். டிஃபரன்ஷியேட் RNA DNA இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்கில் ஒரு 3 மார்க்கை வச்சுட்டு இன்னொரு டிஃபரன்ஷியேட் எடுத்து கீழே வச்சிருவாங்க. ஓகேங்களா, ஈஸியாக தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. டிஃபரன்ஷியேட் வந்துட்டு விட்டுறாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட 5 மார்க் முடியுதுன்னு நினைக்கிறோம். ஓகே, 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இவ்வளோதான். நீங்கள் வந்து இவ்வளோ ரைட் பண்ணி இங்கே தப்புன்னு போட தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த கண்டென்ட் மட்டும் ரைட் பண்ணுங்க. தேவையில்லாமல் இவ்வளோ ரைட் பண்ணி அவங்க தப்புன்னு போட வைக்காதீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன். இந்த ஆன்சர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் கெமிஸ்ட்ரிக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்மளோட வெப்சைட்ல இருக்கு. பேஸ்ட் ஆன் ரெடியூஸ் சிலபஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டேஜில் வரும்போது கண்டிப்பாக அதை வந்து அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக அதை அப்லோட் பண்ணுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.